கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்துல சூர்யா பூஜா ஹெக்டே நடிச்சு நேத்து ரிலீஸ் ஆன ரெட்ரோ படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோல பார்க்கலாம். அப்பா அம்மாவை இழந்த ஒரு பையனை ஜார்ஜ் எடுத்து வளர்க்கறாரு. என்னதான் எடுத்து வளர்த்தாலும் அவனை புள்ளையா இல்லாம ஒரு அடியாளாக வச்சு அவரோட வேலைகளுக்கு யூஸ் பண்றாரு. இப்படி இருக்கிற சூர்யா எமோஷன்ஸ் இல்லாம ரவுடித்தனமா சுத்திட்டு இருக்கும்போது பூஜா ஹெக்டேவை மீட் பண்ணி இந்த ரவுடி வாழ்க்கையை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போகும்போது ஜார்ஜ் அவருக்கு கடைசியா ஒரு வேலை கொடுக்க அதை இவரு செய்யாம போக கல்யாணத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆகிறது. இதுக்கப்புறமா சூர்யா பூஜா ஹெக்டே வாழ்க்கையில என்ன ஆகுது என்பதுதான் படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படத்துல பிளஸ்ஸா பட்டது சூர்யாவோட நடிப்பு. மனுஷன் ஆக்டிங்ல பின்னிட்டாரு. இப்படி ஒரு பெர்ஃபார்மரை கார்த்திக் சுப்பராஜ் தான் ரீசெண்ட் டைம்ல ஒழுங்கா யூஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம மத்த நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸ நல்லா பண்ணிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போகுது. இது படத்தோட பிளஸ். ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப் மைனஸ். படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. வழக்கமா கார்த்திக் சுப்பராஜ் படங்கள்ல அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதையும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு கதையும் சூப்பரா சொல்லுவாரு. அதே போலதான் இதுலயும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படத்துல அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. மொத்தத்துல ரெட்ரோ ஒரு அபோவ் ஆவரேஜ் ஆன படம். சூர்யாவோட ஆக்டிங்காக கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம்.